முஹித்தீன் யார் தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட மகான்? அகில உலகத்தினுடைய அவுலியாக்களுடைய தலைவர் யாராம்? முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி. அவரை புகழ்ந்து பாடுறதுக்காக ரபியுல் ஆகிர் மாதத்திலே ஒரு மௌலிது வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? முஹித்தீன் மௌலிது. பள்ளிவாசல்கள்ல ஓதுவாங்க. ஒருத்தருக்கு அர்த்தம் தெரியாது. அதுல வரக்கூடிய அர்த்தங்களை பார்த்தால் சுபஹான மௌலிதெல்லாம் பரவாயில்லை. சுபஹான மௌலிதுல நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குறாங்கன்னு சொன்னமே, அதையெல்லாம் தாண்டி முஹித்தீனை கொண்டு போய் அல்லாஹ் அளவுக்கு வைக்கிறாங்க. அத பாருங்களேன். இதுகும் மகுர்ரத்து சியாம் காலத்துலகும் தாத்துல் ஃபிதாம் லம் யல்கமில் யௌம குலாம் சதியன் லகாஹலல் முராத். இப்படிதான் ஓதுவாங்க பள்ளிகள்ல. இது ட்ரெடிஷனலான டியூன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஷாபானுடைய 29வது நாள், நோன்புக்கு பிற பார்ப்போம்ல, அந்த நாளிலே மேகம் பிறையை மறைத்து விட்டது. மேகம் பிறையை மறைச்சா என்னங்க செய்யணும்? ஷாபான 30 ஆக்கணும். அழகான ஹதீஸ் இருக்கு. அதாவது முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி பிறந்துட்டாரு. தாயிடத்திலே பால் குடிக்கக்கூடிய பால்குடி பருவத்திலே இருக்கிறார். அப்ப அந்த ஊர் மக்களுக்கு பிறை தெரியல. உடனே முஹித்தீனுடைய அம்மாவை போய் பார்த்தாங்களாம். பார்த்து, எம்மா பிறை தெரியலம்மா, என்ன பண்றதுன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், ரமலான் ஆரம்பித்து விட்டது. எப்படி சொல்றீங்க? என்னுடைய மகன் முஹித்தீன் இன்னைக்கு பால் குடிக்கல, இந்த குழந்தை பால் குடிக்கலையா, அதனால ரமலான் நோன்பு வச்சாராம். ரமலான் ஆரம்பித்து விட்டதாம். முதல்ல இந்த குழந்தைக்கு நோன்பு கடமையா? 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை தானே பால்குடி பருவத்தில் இருக்கும். அந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு ரமலான் என்னன்னு தெரியுமா? நோன்பு என்னன்னு தெரியுமா? அது ஒரு கதை விடுறாங்க.